வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சட்னி பார்ப்போம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகாய், தேங்காய் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவை கழுவிட்டு அதை அதில் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவைக்கேற்ப. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதை எல்லாத்தையுமே மிக்சியில் மாற்றிட்டு கடாயில் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சிடணும். தாளித்ததுக்கு அப்புறம் மிக்சியில் அதை நம்ம அரைக்க போகிறோம். அதை அரைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தாளிப்பு எடுத்து அதில் கொட்டணும். அதை அரைக்கும்போது பூண்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் பூண்டு ஒரு 5 பூண்டு சேர்த்து செஞ்சால் ஓகே. தேங்க்யூ.